சினிமாவில் தான் நடிப்பேன், அசல் வாழ்க்கையில் நான் நடிக்கலை அப்படின்ட்டு. எனக்கு பெரியாரையும் தெரியாது, வேலுநாச்சியாரையும் தெரியாது. நீங்களாம் சொன்னீங்கிறதுக்காக சரி எல்லாம் சொல்கிறீங்கன்னு மாலை போடுறேன் அப்படிங்கிறத ஒரு அக்செப்ட் பண்ணுறேன். சம்பிரதாயத்துக்காக நான் வந்து மாலை போட்டு போகிறது அது உண்மை தான். அது அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டலாம். எனக்கு தெரியாது, அவங்களை யாருன்னே தெரியாது, நீங்கள்லாம் சொல்கிறீங்கிறதுக்காக தான் நான் மாலை போட்டு தொலைகிறேன். மற்ற கட்சி பண்ணுறதுக்கும் இவர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார். இவருடைய கொள்கை தலைவர் வந்து பெரியார்னு சொல்கிறாரு சார். அதுவும் அவருக்கு தெரியாது சார். இதைதான் நான் தான் சொல்கிறேன், எழுதி கொடுத்தது அவர் வந்து படிச்சுட்டு போனார். அந்த படங்களை எல்லாம் அன்றைக்கி தான் அவர் முதல் தடவை பார்த்துருப்பார். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு அவர் சினிமாவில் கூட வந்து அந்த அளவுக்கு அவர் பண்ணதில்லை. நல்ல தெளிவாக ஏற்ற இறக்கங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் கொடுத்து பிரமாதமாக பண்ணார். ஒரு அற்புதமான நடிகர். ஆனால் இப்போ நிறைய அந்த விமர்சனங்கள் வந்து விஜய் மேலே வருது சார். கடவுள் கூட உண்மையாக இருந்தாருன்னா பூமிக்கு வந்துடுவார், ஆனால் விஜய் வந்து பணையை விட்டு வரமாட்டார் போல இருக்கு. சம்பிரதாயத்துக்காக மக்களுக்கு சேவை செய்வேன்னு நான் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் செய்வார். அதையும் கேட்பாங்க. என்ன பண்ணுறது, அவங்க பின்னாடி அவங்க போன ஒரு கூட்டம் என்னவா இருக்குதுன்னு யாருக்கு தெரியும். அதுல என்னை பொறுத்தவரையிலும் இன்னும் அவர் வந்து அரசியலுக்கு வரணும். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் சார் அவர்கள். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து ஒரு புத்தக வீட்டுகளில் வந்து சொல்லியிருப்பார் சார். நான் வந்து சில விஷயங்களை வந்து சம்பிரதாயத்துக்காக பண்ணுறது எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் இந்த பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ பெரியாரோட இந்த நினைவு தினம் போச்சு, அதுக்கு அவர் வீட்டிலேருந்து இந்த நினைவு அஞ்சலியை வந்து செலுத்தியிருந்தார். அடுத்த நாள் வந்து வேலு நாச்சியாரோட இந்த நினைவு தினம் போச்சு, அதுக்கும் வீட்டில் இருந்து இந்த நினைவு அஞ்சலியை வந்து செலுத்தியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அவர் இன்னும் அரசியலுக்கு வரலைங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுற கட்டாயத்தினால தான் அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. மீடியாக்கள் அவரை எந்நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் விளம்பரப்படுத்துகிறீங்க. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு உரித்தான ஒரு விஷயம். தமிழ்நாட்டு மீடியாக்கள் வந்து சினிமான்னாக்கவே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பல்லா காட்டிக்கிட்டு கிளம்புற ஆளுங்க. நீங்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் அணுகுண்டே வெடித்தாலும் கூட ஒரு நடிகைக்கு பிறந்த நாள் விழான்னா அதை வந்து தலைப்பு செய்தியாக போடுற ஆளுங்க. அது அதனால தான் பாஜகவெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் காலாவதியான நடிகைகளெல்லாம் கட்சியில் போட்டு தமிழ்நாடுனாவே சினிமா ஓரியன்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உலகமே அப்படி தான் நினைக்குது. அது காரணம் நீங்கள் தான். அது அவர் என்னப்பா அவர் இப்போ பெரியார் நினைவு நாளுக்கு வரணும்னு யார் கேட்டால்? அவர் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு, கட்டாயத்தின் பேரில் ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ அவரை வந்து எப்படியோ மீட்டிங் கூட்டு வரணும்னு பார்க்குறாங்க. இது வரணும் அவர் வந்து 2 மீட்டிங் தான் போட்டிருக்காரு. கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணது கூட அறிக்கையாக தான் வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மாநாடு போட்டார், அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டார். அதை தவிர அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணார்? எதுவுமே பண்ணலையே. அவர் பாட்டுக்கு யாரோ ஒரு நடிகை கல்யாணத்துக்கு போகிறாரு, அந்த மாதிரி அவர் சொந்த வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அவர் அரசியல்வாதியாக காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ இந்த தான் அவர் தேவை. அவர் சரி ஒரு பெரியார் ஃபோட்டோ வைக்க கண்டுபிடிச்சா அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு மாலை போட்டு. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு வகையில் எனக்கு நல்லா தான் இருக்குது. நான் சினிமாவில் தான் நடிப்பேன், அசல் வாழ்க்கையில் நான் நடிக்கலை அப்படின்ட்டு. எனக்கு பெரியாரையும் தெரியாது, வேலுநாச்சியாரையும் தெரியாது, நீங்களாம் சொன்னீங்கிறதுக்காக சரி எல்லாம் சொல்கிறீங்கன்னு மாலை போடுறேன் அப்படிங்கிறத ஒரு அக்செப்ட் பண்ணுறேன். சம்பிரதாயத்துக்காக நான் வந்து மாலை போட்டு போகிறது அது உண்மை தான். எவ்வளோ பேர் வந்து பெரியார் இதுக்கு சிலைக்கு மாலை போடுறவங்க எவ்வளோ பேர் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அவருடைய சேவைகளை புரிஞ்சுக்கிட்டு போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? போட்டால் விளம்பரம் அப்படி போடுறவங்க தான் இருக்காங்க. அதே தான் வேலுநாச்சியார் எத்தனை பேத்துக்கு தெரியும்? அதாவது அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டலாம். எனக்கு தெரியாது, அவங்களை யாருன்னே தெரியாது, நீங்கள்லாம் சொல்கிறீங்கிறதுக்காக தான் நான் மாலை போட்டு தொலைகிறேன். சம்பிரதாயத்துக்காக நான் வந்து மாலை போட்டு ஏமாற்ற விரும்பலைங்கிறாரு. அவர்கிட்ட தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. மற்ற கட்சி பண்ணுறதுக்கும் இவர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார். இவருடைய கொள்கை தலைவர் வந்து பெரியார்னு சொல்கிறாரு சார். அதுவும் அவருக்கு தெரியாது சார். அதை தான் நான் தான் சொல்கிறேன், எழுதி கொடுத்தது அவர் வந்து படிச்சுட்டு போனார். அந்த படங்களை எல்லாம் அன்றைக்கி தான் அவர் முதல் தடவை பார்த்துருப்பார். அதெல்லாம் அவருக்கு தெரியாது. எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறவர் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு அவர் சினிமாவில் கூட அவர் அந்த அளவுக்கு அவர் பண்ணதில்லை. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு. அம்பேத்கர் ஸ்பீச்லேயும் சரி, மாநாட்டு ஸ்பீச்லேயும் சரி, நல்ல தெளிவாக ஏற்ற இறக்கங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் கொடுத்து பிரமாதமாக பண்ணார். ஒரு அற்புதமான நடிகர். அதனால் அதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவருக்கு என்ன தெரிய வந்துட்டுருக்குன்னா, நம்ம அரசியல் வரதுப்போ மறுபடியும் சினிமாவுக்கு போகிறது தான் பெட்டர்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் போட்டால் தான் நிற்குங்கிறதுனால சொல்லியிருக்காங்க.
சினிமாக்காரர் இல்லையா, எதெல்லாம் போட்டாக்கா விளம்பரத்தில் எதெல்லாம் காட்டினாக்கா மக்கள் அட்ராக்ட் ஆவாங்க வருவாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த தலைவர்கள் எல்லா தலைவர்களும் போட்டிருக்காரு. அது மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க சொல்கிறது அவர் சொல்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும்? இந்த பெரியாருக்கும் இதுக்கும் இதை பண்ணும்போது எம்ஜிஆருக்கு அவர் போடலையா? அன்றைக்கி எம்ஜிஆருடைய நினைவஞ்சல் இருக்குது. அது அவர் யாரும் சொல்ல போட்டிருக்கு. அதை விட்டுட்டார் பாவம். இல்லை சார், இப்போ இன்னொரு கட்சி அவர் வந்து தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்களே சார், அதிமுக. அதில் ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எம்ஜிஆர் வந்து தன்னை போல ஒரு நடிகர் இல்லையா? அவரை பார்த்தானே வேறு அரசியலுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு நடிகர் அப்படிங்கிற முறையில் நடிப்பு தொழில் இருந்தவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். பெரிய அளவில் இருந்தார். அவருடைய நினைவுனால வந்து அந்த தொழிலை அந்த துறையை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஒரு அரசியல் தலைவராக பார்க்க வேணாம். அந்த துறையை சேர்ந்த ஒரு சீனியர் நடிகருக்கு நினைவு நாள்னு அதுக்காக அவர் இது பண்ணியிருக்கலாம் இல்லையா? அது அவருக்கு அதை சொல்லலை. எழுதி கொடுத்தவங்க அதை சொல்லலை. இது ரெண்டு மாத்திரம் சொல்லியிருக்காங்க, அதை சொல்லலை. சொல்லியிருந்தால் அதையும் பண்ணியிருப்பார் அவர். ஆனால் அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். எனக்கு அவங்களாம் யாருன்னு தெரியாது, சம்பிரதாயத்துக்காக நான் வந்து நடிக்க விரும்பலை அப்படின்ட்டுருக்காரு. அந்த நேர்மையை நம்ம பாராட்டலாம். அந்த பெரியாருக்கு வந்து அந்த ட்வீட் வந்து போட்டிருப்பாரு சார், அது கரெக்டாக 12 மணி அளவில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அடுத்த நாள் வேலு நாச்சியாருக்கு போட்டிருப்பாரு, அதுவும் கரெக்டாக 12 மணி அளவில் வந்து ட்வீட் ஆகிருக்கும். இது எல்லாமே ஷெடியூல் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த நாளுக்கு எதுக்கு நம்ம போய் திரும்ப புதுசாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாளைக்கு ஷெடியூல் போட்டுப்போம் அப்படின்னு அதுதாங்க. அது எல்லாரும் செய்கிறது தான். அது வந்து அவர் மாத்திரம் இல்லை, எல்லாரும் வந்து அந்த கேலண்டரில் இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த தேதி பார்த்து அது பிரகாரம் வந்து நம்முடைய அட்மின்கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த தேதியில் நம்ம பேரில் அவங்க எல்லாம் போட்டுருவாங்க. அது விஜய்க்கு அது தெரிஞ்சு கூட இருக்காது. அட்மின் இப்போ தான் இந்த டிஜிட்டல் மீடியாவில் வந்து அட்மின் ஒரு ஆள் வச்சிடுறீங்க. அந்த அட்மின் வந்து நீங்கள் சொல்கிறதான் எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக அவர் போட்டு முடிச்சிடுறாரு. பதில் சொல்கிறதா இருந்தால் கூட அட்மினுக்கு தெரிவிங்கன்னு தானே சொல்கிறாங்க. இவங்க டைரெக்டாக பதில் சொல்கிறது எல்லாம் அட்மின் தானே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அவருடைய நேரடியாக வந்து வாட்ஸ்அப்பில் போடவே முடியாது. ஆனால் அவர் அட்மினுக்கு தான் போகும். அட்மின் தான் பதில் சொல்லுவார். அதுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அட்மின் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது அட்மின்னா என்னன்னு தெரியாது. அதனால் இன்னும் வாட்ஸ்அப்பெல்லாம் எனக்கு சரியாக புரியும். அது மாதிரி அந்த கேலண்டர் பிரகாரம் இன்றைக்கி கிறிஸ்மஸ், இன்றைக்கி பொங்கல், இன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி இது மாசி மாதம், இன்றைக்கி இது தைப்பூசம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து வச்சுருப்பாங்க. அந்த தேதியில் அவங்க வந்து போட்டுருவாங்க, வாழ்த்துக்கள்லாம் தெரிஞ்சுருவாங்க. அது அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது அன்றைக்கி அந்த விழா நடக்கிறது கூட தெரிஞ்சிருக்காரு. அது உலகம் பூரா உள்ள வழக்கம். ஆனால் இப்போ நிறைய அந்த விமர்சனங்கள் வந்து விஜய் மேலே வருது சார். இப்போது கடவுள் கூட உண்மையாக இருந்தாருன்னா பூமிக்கு வந்துடுவார், ஆனால் விஜய் வந்து பனையர் விட்டு வரமாட்டார் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவர் தான் பார்த்து யோசிக்கணும். அவர் கட்சிகளுக்கு தான் பார்த்து யோசிக்கணும். அவரோட ரசிகர்கள் சொல்லிட்டு ஒரு சேர்த்து சுற்றிட்டு இருக்கிற படலை பசங்க, அந்த பசங்கள்லாம் யோசிக்கணும். அவங்க தான் யோசிக்கணும். நாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் இப்போ அவங்ககிட்ட கேட்கும் போது இப்போ விஜய் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு கூட்டமாகிடும். ஸோ அது ஒரு பெரிய இடம். கூட்டம் வந்தாலும் கூட்டமே வரக்கூடாதுங்க. அது அப்படி தான் சம்பிரதாயத்துக்காக நான் நன்மைகள் செய்வேன், போய் சொல்ல மாட்டேன்னு கூட நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவார். சம்பிரதாயத்துக்காக மக்களுக்கு சேவை செய்வேன்னா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவார். அதையும் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க பின்னாடி அவங்க போன ஒரு கூட்டம் என்னவா இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? என்னை பொறுத்தவரையில் இன்னும் அவர் வந்து அரசியலுக்கு வரலை. அவர் தூண்டப்பட்டிருக்கார், அவர் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனுடைய விளைவு தான் அதைத்தான் அவர் பிளைனாக சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு தெரியல, அரசியல் தலைவனா நடிக்க எனக்கு தெரியலங்கிறத தான் வந்து சம்பிரதாயத்துக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறார். ஒரு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரிஞ்சவங்களும் தெரியுமோ தெரியாதோ, சில விஷயங்கள்லாம் செஞ்சு தான் ஆகணுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் அது பொருந்தும். கிறிஸ்மஸுக்கு இப்போ வாழ்த்து தெரிவிக்கணுங்கிறது நீங்கள் கிறிஸ்துவ நம்புறீங்களோ இல்லையோ நீங்கள் அன்றைக்கி தெரிவிக்கணும். தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கணுங்கிறது தெரிவிக்கணும். பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் அதை சேர்ந்தவங்களோ இல்லையோ, இதெல்லாம் சில கட்டாயங்கள். சில தேசிய தலைவர்கள், சில உலக தலைவர்களுடைய இதுக்கு பிறந்த நாளோ இறந்த நாளோ அதெல்லாம் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து இது பண்ணணும். முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு போய் இது வைக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவருக்கு சம்மந்தமில்லாத பல பேர் அவரை கொல்றதுக்கு காரணமாக இருந்தவங்களும் போய் வைக்கிறாங்க. சாகிறதுக்கு காரணமாக சிறையில் வச்சு மருத்துவமே பண்ணாமல் கொண்ட கூட்டம் கூட போய் அங்கே மாலை போட்டு மாதிரி அதை பண்ணதில்லை. அவர் தெரிஞ்சால் போகிறாங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஜாதி தலைவராக மாற்றி விட்டாங்க. அவர் வந்து பொதுமக்களுக்கு அவர் செஞ்ச சேவைகள் எவ்வளவோ இருக்குது. அவருடைய பல சமூக சேவைகளும் பல சமூக நீதி விஷயங்களும் எவ்வளோ இருக்குது. அது யாருக்கு தெரியுது? அதெல்லாம் தெரிஞ்சாங்க போகிறாங்க.
அவர் பெரிய ஒரு இனத்தினுடைய தலைவர், அவரை போய் பார்த்தோம்னா அது ஓட்டு வரும். அப்படி போகிறவங்க தானே போகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ அதுக்குமே மரியாதை செலுத்தி இருந்தாரு சார். அதுவும் வீட்லயே வச்சு மரியாதை செலுத்தி. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் எதை வச்சு நம்ம சொன்னோம்னா நமக்கு ஓட்டு கிடைக்குமோ அந்த தலைவர்களுக்கு தான் ஓட்டு வரும். அந்த தலைவர்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும். இப்போ நான் இறந்து போயிட்டேன்னு வச்சு எனக்கு சிலை வச்சா யாராவது என் வீட்டில் இருக்கவங்கள வந்து மரியாதை செய்வாங்கன்னு தெரியாது. எத்தனையோ சிலைகள் இருக்குதுங்க, எத்தனையோ சிலைகள் இருக்குது, நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சிந்தாரிப்பட்ட போகிற வழியில் ஒரு முன்னாள் மேயருடைய சிலை ஒன்று இருக்குது. அவர் சுந்தரராஜன் என்னமோ அவர் பேர், பால்கார மேயர்னு என்னமோ பேருன்னுவாங்க, அவரை பற்றி சொல்லுவாங்க. எத்தனை பேர்த்துக்கு அவர் யாருன்னு தெரியும்? எத்தனை பேர்த்துக்கு யாருன்னு தெரியும்? இப்போ எட்வர்ட் லேடிஸ் ரோடு இருக்குது, எல்லிஸ் ரோடு இருக்குது. இதெல்லாம் அவங்கெல்லாம் யார்? மன்றோ சிலை ஒன்று இருக்குது. அந்த மன்றோ சிலை எதுக்காக இருக்குது, யார் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? அந்த சிலை அழகாக இருக்குது, அதனால தான் அந்த சிலை தப்பிச்சிக்கிட்டு இருக்குது. இல்லாட்டி போனால் என்னையோ தூக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சிலை இருக்குது. அது மாதிரி பல விஷயங்கள் வச்சுருக்கிறோம். காலப்போக்கில் இதெல்லாம் என்னன்னு யாருக்குமே தெரியாமல் போகலாம். திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரர்களே வர்றது இல்லைங்க. அவங்க ஒரு அந்த சிந்தாரிப்பேட்டையில் இருக்கிற அந்த முன்னாள் மேயருடைய சிலையை நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மாலை போடுறது கூட யாரும் இல்லை, அதை பராமரிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. அதே மாதிரி சோபன் பாபுனுடைய சிலை ஒன்று இருக்குது சார். அந்த சோபன் பாபு சிலை யார் வச்சான்னு இன்றைக்கி வரல யாருக்கும் தெரியாது. அது யார் சார்? இப்போ ஜெயலலிதா தானே சார்? அதெல்லாம் பேசினா வம்பா போய்ட்டோம். அம்மாங்கிறாங்க, இந்த சிலையை அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சோபன் பாபு சிலை அவர் ஒரு தமிழ் படத்தில் கூட அவர் நடித்ததில்லை. அது தமிழுக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. பட் அவருடைய சிலை என்னத்துக்கு இந்த ஊரில் இருக்குது? அவர் தெலுங்கு ஆந்திராவில் நடித்த, ஆந்திராவில் எங்கேயும் அவருக்கு சிலை கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் அந்த சிலை யார் வச்சா, யார் இது பராமரிக்கிறா ஒன்றும் தெரியாது. அதுக்கு இப்போ பார்த்தா அதுக்கு சந்தன கலர் பெயிண்ட் அடித்து தொப்பியெல்லாம் வச்சு என்னென்னோ பண்ணியிருக்காங்க. யாரோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. அதனால் ஒரு விஜய் சொன்னதில் என்னன்னாக்கா, அவர் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்துலலாம் நான் சம்பிரதாயப்படி எனக்கு தெரியாதவங்களை பற்றியெல்லாம் நான் வாழ்த்து சொல்லி ஏமாற்ற விரும்பலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதை வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு. அது காலப்போக்கில் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பரவச்சுன்னா நாளைக்கு இந்த தலைவர்கள் சிலைகள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சு அங்கே வச்சிட வேண்டியது தான், ரோட்டில் இருக்காது. காலப்போக்கில் எல்லாமே போயிடுங்க, எல்லாமே மாறத்தாச்சு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் முக்கியம். நன்றி சார்.